இது மதரசா மேலப்பாளையத்தினுடைய உஸ்மானியா மதரசா. இந்த மதரசாவுடைய பிள்ளைங்க ஒழு செய்யறதுக்காக உள்ள இடம். இதுக்கு இந்த சைடில் போயிட்டு மேலே பள்ளியாசை தொழுவதுக்காக உள்ள இடம். அது ரொம்ப உள்ளேலாம் ரொம்ப பழைய கால சிஸ்டமாக இருக்குது. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே தான் அவங்க ஹைதர் எஜத்துன்னு சொல்லிட்டு இந்த சாப்பு தொப்பி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க தான் தலைமை, அவங்க தான் முதல்வர்னு சொல்லுவாங்க. அவங்க தலைமையில் இந்த மதரசா நடக்குது. இது தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய ஆசிரியர் ஆசாத் அவங்க இங்கே பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரில, ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். பாக்கி தவறுதலாக இருந்தால் யாரும் திருத்தி அதை சொல்லுங்கள். ஆனால் வீடியோ ரீப்ரோ பண்ண பாட சொல்ல முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். சும்மா பார்க்க வந்தேன், அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். ஹைதர் தானே நாச்சர் அவங்க தமிழ் மாநில ஹஜ்ஜாஜத்து அப்படியா? இல்லை அவங்களும் இதில் உதவி கொடுக்குறாங்களா? அவங்க முதல்வர் அவங்களும் பேராசிரியர் சார் யாரும் இல்லை. ஹைதர் இல்லை இல்லை ஹைதர் இங்கே இருக்காங்களா? பார்க்கலாமா? எங்கே இருக்காங்க? வீட்டில் இருப்பாங்க. சும்மா அப்படியே பார்க்க தான் வந்தேன், தான் பார்க்குறேன் சார். எனக்கு கூத்தாங்களூர். சும்மா அப்படியே வந்து அப்படியே சும்மா அப்படி சுற்று சார். ஜிதாக்கல்ல சார். இது பிள்ளைங்க பாட்டு நடத்தக்கூடிய ஹாலு. அஜத்தை உட்காந்து பாட்டு நடத்துவாங்க. அதே போல் இந்த சைடில் ஒரு ஹாலு. இங்கே தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தலைவர் அஜத் அவங்க பாட்டு நடத்துகிறாங்க போல இருக்குது. பொதுவாகவே இந்த மதரசாக்களில் பாட்டு இது மாதிரி ரூம் இருக்காச்சு. பள்ளிவாசலா செருப்பு போட்டு போகலாமா? செருப்பு போடக்கூட கழிச்சு சொல்லி சும்மா அதை வீடியோ எடுத்து என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனல் அதில் போடுவாங்க சார். நமக்கு எந்த ஒரு மாஷா நல்லா வரிசையும். எனக்கு ஆலிம்கள் மேலே ரொம்ப பிரியம் சார். ஆலிம்களுடைய துவாவில் நான் நல்லா இருக்கேன். அதனால் அது நம்பிக்கை தொடர்ந்து சார். அந்த ஹஜாஜத்துடைய மாஸ்டர் 2 ரூம் தான் இருக்குது. இப்படி பாடம் இருக்குது. மேலே எத்தனை இருக்குது? சரி, அங்கே நம்ம கூட்டாளி நிற்கிறது. ஓகே சார், வாங்க. இந்த அஜத்தை அவங்க தான் சொன்னாங்க. இங்கே அஜத்தா இருக்காங்க போல. அஜத்தா இருக்காங்க நீங்கள்? அப்படியா? மாஷா நல்லா பரிசு அந்த வச்சுங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், அவங்க உஸ்மானின்னு தான் சொன்னாங்க. அஜித்தில் உட்காரணும். அங்கே பார்த்தேன் அவங்க உஸ்மானி நாங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. மாஷா அல்லா. எத்தனை இருக்குது? கீதா தொழில்நுட்பம் தம்பி. எத்தனை பிள்ளைங்க வராங்க மொத்தம்? 110 பிள்ளைங்க. மாஷா அல்லா. இப்போ எங்கள் சைட்லலாம் மதரசா இருக்குது, பிள்ளைங்கள் இல்லையே. பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்க. இல்லை பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எங்கள் ஊர்லாம் பிள்ளைங்கள் கிடைக்க மாட்டாங்கிறாங்க உதவி. பள்ளியாசலுக்கு அது மதரசாக்கு மேலே பிள்ளைங்களுக்கு துருவுறது எல்லாத்துக்குமே உள்ள பள்ளியாசல் வச்சுருக்காங்க. அந்த தம்பி வீடியோ எடுத்திங்கன்னு சொல்லிட்டு அந்த அஜித் இங்கே ஓதிப்பட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்னதுனால அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சொன்ன உங்கள்டைய உரிமையோடு எடுத்துக்கிட்டேன். ஷாலா ரொம்ப ஜிதாக்கல்லா அஜித். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அஜித்து? நீங்கள் இந்த மசாலையா? வேறு மசாலையா? ஷாலா நல்லா பரகசியம். அதான் நான் யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆலிம்கள் இந்த செய்கிறாங்கல்ல சேவைகள், பெரிய சேவை. ஏண்டா இமாம்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு சைடில் கொஞ்சம் வருமானம் வருது. இந்த மதரசால உஸ்தாதாக இருக்கவங்க ஆலிம்களுக்கு அந்த அந்த பேசிக் சம்பளம் தான். அதை வச்சே அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாம் அவங்களுக்கு பெரிய கிருபை செய்கிறான். நோய் நொடி இல்லாமல் சலாமத்தை வச்சு எல்லாம் பார்த்து. இது என்ன இது? மதரசா ரூமா? பிள்ளைங்க தங்குற ரூமு? ரொம்ப பழைய இதாக எப்படி இல்லை இல்லை இதே இல்லாமல் சும்மா சாதாவாவில் இருக்குது. அப்படியா? ஒரு ரூமில் எத்தனை பிள்ளைங்க தங்குவாங்க? அதில் ரொம்ப போதுமான வசதி இல்லை. பள்ளியில் நைட்டில் படுத்துக்கிறது பள்ளியில். சரி சும்மா இதை எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த மதரசாவுக்கு யாரும் உதவுறா கூட உதவலாம். நம்ம என்னக்கா இந்த மதரசாவுடைய டோர்லேருந்து எல்லாமே நம்ம இது எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மதரசா? 93. அப்போ கிட்டத்தட்ட 85 கிட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லா. அவ்வளோ ஒன்றும் ரூம்லாம் கட்டலாமா ஆச்சு. இதை பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்களே.
பண்ணி கொடுக்குறது எவ்வளோ மக்கள் இருக்காங்க. நம்ம கரெக்டான ஆளை போய் பிடிச்சோம்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பிள்ளைங்க ஓதுகிற பிள்ளைங்க எல்லாமே தங்கியிருக்க இடம்லாம் ரொம்ப ஓல்டிஸ்ட்டாக இருக்குது. 50 வருஷம் முடிஞ்சிருக்குது. பிள்ளைங்க இங்கே தான் தூங்குவாங்களாம். இங்கே தூங்கிட்ட பிள்ளைங்க தகச்சத்துக்கு எந்திரிச்சு எல்லாத்துக்கும் தொழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே உள்ள வசதி இது. யூடியூப் சேனல் எப்படின்னா அது எடுத்துக்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன் இன்ஷால்லாஹ். அப்படி போட்டு போகிறாங்களா? ரூமுண்டு ஒரு ஹை லெவலில் பண்ணாலே இது பண்ணி கொடுக்குறதுக்காக மக்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அப்ரோச் பண்ணவும் இல்லை. ஹைதலி சொன்னாங்கள்டா எவ்வளோ சேர்த்து மக்கள் இருக்குது. ஹைதலியுடைய இது பெரிய துவா பகத்து. இல்லைங்க தங்கக்கூடிய ரூம் இது 2வது மாடியில் இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அல்லா பார்க்க செய்யணும். அல்லா இவங்களுக்கு கஷ்டமில்லா வாழ்க்கை கொடுக்கணும்னு நம்ம துவா செய்வோம். ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது. பிள்ளைங்க அதில் ஓதுறாங்க. பெரிய இல்லை இது பாத்ரூம் பிள்ளைங்க துணி துவைச்சி போடுறதுக்காக உள்ளது போல இருக்குது. ஹால் சிட்டிங் ஹால் மாதிரி உள்ளது. 3 மாடியா 4 மாடியா இருக்குது மொத்தம்? 3 மாடி. நம்ம அஜித் தான் எல்லாமே விளக்க சொன்னாங்க. இன்ஷால்லா ஜஸாக்கல்லா. ரொம்ப நன்றி அஜித்து. யூடியூப்பில் போட்டுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் ஹைதலி அஜித்தா?